அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளி சாகுபடியில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். தக்காளி சாகுபடியில் நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நிறைய தண்டு புழு வரும். தண்டு புழுங்கிறது என்னென்னா, அந்த தக்காளியோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியில் அந்த புழு வந்தவுடனே அந்த நுனி மட்டும் இப்படி காஞ்சு கீழே விழுந்துடும். அப்போ இதை கிள்ளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓட்டையும் உள்ள புழுவும் இருக்கும். அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தண்டு புழுவை சரி பண்ணணும். அடுத்து காயில் ஓட்டை போட்டு கருப்பு ஓட்டை போட்டு உள்ளே போகிற புழு, இதுவால் அந்த தக்காளி பழம் பாதிக்கப்படும். அப்போ இந்த ரெண்டையும் சமாளிக்கணும்னா எளிமையான முறை என்ன? வரப்புகளில் வரப்பு பயிர் போடுறது. அந்த வரப்பு பயிர்னால் என்ன? இப்போ உதாரணத்துக்குங்க, மக்காச்சோளம் விதை வாங்கி அரை அடிக்கு ஒரு மக்காச்சோளம் அப்படி அல்லது ஒரு அடிக்கு ஒரு மக்காச்சோளம்னு வரப்பை சுற்றி நட்டு விட்றணுங்க. அதோட உள்பகுதியில் தட்டைப்பயிர் இருக்குல்ல, அது அரை அடிக்கு ஒன்று அல்லது 3/4 அடிக்கு ஒன்று தட்டைப்பயிர் நட்டுரும். இது 2 மட்டும் நட்டாலே மிகப்பெரிய நன்மை இருக்குங்க. இப்போ இது என்ன செஞ்சிடுது அப்படின்னாங்க, இந்த 2 நம்ம பயிர்களை தாக்க வர்ற எந்த விதமான பூச்சியும் இந்த பொறி பயிர்களில் இங்கேயே நின்றுடுதுங்க. இந்த புழுவை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிலாம் இதை கடிச்சிட்டு இங்கேயே நின்றுடுது. தக்காளியை தொடறதில்லை. ஒன்று, தக்காளியில் நல்ல சிவப்பு நிறம் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்? 200 லிட்டர் தண்ணியில் 10 அல்லது 15 கிலோ செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கலந்து தரையில் தண்ணியில் ஊற்றி விட்டுறணும். இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது 2வது. 3வது, முட்டை எலுமிச்சை கரைசல்னு இருக்குங்க. அதாவது ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு ட்ரம்மில் 20 முட்டையை வச்சுட்டு அது நிறையிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 10 அல்லது 15 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதோட சாறு அதோடு சேர்த்து அரைச்சி மேலே போட்டுடலாம். அப்படி இருக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 நாள் 8 நாளில் அப்படியே ஒரு மாதிரி ஓடெல்லாம் அந்த அமிலத்தில் கசங்கி இதாகிடும். 7 நாள் கழித்து ஒரு குச்சி எடுத்து அந்த ஓட்டோடு அப்படியே கடையிறோம். அப்படியே அந்த பாத்திரத்திலே கடையிறோம். கடைஞ்சால் ஒரு கூழ் கிடைக்கும். அதில் ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு திருப்பி விட்டுறோம். இன்னொரு 7 நாள், 15 நாள் ஆச்சா? இப்போ வர்ற திரவத்தை 10 லிட்டருக்கு 50 மில்லி அப்படி அல்லது 25 மில்லி எடுத்து அடிக்கிறதுங்க. காய்கள்லாம் திடமாகவும், தோல் கால்சியம் சத்து கிடைக்கிறதுனால முழுமையாகவும், லைக்கோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான நுண் தனிமம் கிடைக்கிறதுனால சிவப்பு நிறமாகும். தக்காளி சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? வரப்பு பயிர் போடணும். 2வது இந்த சுண்ணாம்பு சத்தை கொடுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியங்க. முடிந்த வரையிலும் இந்த காலத்தில் இரவு நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் அதிக தக்காளியாக மாறாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணியில் பெருங்காயம் 200 கிராம், இந்த PPFM அப்படிங்கிற திரவம் 200 மில்லி, பஞ்சகாவியா 1 லிட்டர், கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் இதை கலந்து தெளிச்சிடணுங்க. தக்காளி செடியை பொறுத்தளவில் நீங்கள் தரையில் படறதுனாலும் சரி, கைத்தில் கட்டி ஏற்றி விட்றீங்க அப்படின்னாலும் சரி, அடியிலிருந்து வரக்கூடிய ஒரு 4 அல்லது 5 இலைகளை எடுத்துடணும். பெரிய முத்தின இலைகளை எடுத்துடணும். தெளிவாக்கிக்கணும். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கணும். அந்த கவனம் வச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் இப்போ நம்ம சொன்ன பொருள்களை தரைவெளியும் கொடுக்குறோம், தெளிச்சும் கொடுக்குறோம். அப்படி செய்கிறப்ப காய்கள் உருண்டு சிறப்பாக தெளிவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தக்காளி சாகுபடியில் இனி வரக்கூடிய காலத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும், அதிக விலையும் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு 200 லிட்டர் தண்ணியில் நம்ம மீனமிலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ கலந்துக்கிட்டோம்னா அவசியம் உயிர் கரைசல் கலந்துக்கணும் அல்லது சாணப்பாசி கரைசல் கலந்துக்கணும். இந்த உயிர் கரைசல் எப்படி பண்ணணும்? 15 லிட்டர் கோமியத்தோட 10 கிலோ சாணம் கலந்து அது கூட 3 முட்டையை ஓடோட கரைச்சி உள்ளே போட்டு வைக்கணுங்க. 6 நாள் தினசரி கலக்கி விடணும். 7வது நாள் அதை தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம் அல்லது அதை 1 லிட்டர் எடுத்து மற்ற திரவத்தோடு கலந்து தெளிக்கலாம். அதே மாதிரி தான் சாணப்பாசி கரைசலும். இப்படி செய்கிறப்ப தக்காளியில் ஒரு மிகச்சிறந்த லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம், அதாவது குறைந்த இடத்துல 20 சென்ட்டு 30 சென்ட் அல்லது 50 சென்ட் எதில் போடுறீங்களோ
அதில் முழுமையான லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.